சூப்பர், அப்சல்யூட்லி சூப்பர். நீங்க கேட்டிங்க வந்து ஒரு நாலேஜ் பேஸ்ட் ஷோ, அது மாதிரி இது மாதிரி ஒரு பெட்டர் ஷோ கிடைக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா இது வந்து இது மாதிரி தான் ஷோ தான் எதிர்பார்த்தேன் நான். இதுதான் கேட்டுட்டே இருந்தேன் உங்ககிட்ட, இப்படி ஒரு ஷோ இருக்குமா, இப்படி ஒரு ஷோ நான் டக்குனு கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர். ஓகே, முதல் வாட்டி நோட் பண்ணிக்கோங்க, கேட்டது கொடுத்திருக்காரு அவரு. ரைட், the first and the last time தான். அதான் ரெண்டு வாட்டி நீங்க பாத்தீங்க பாலு மகேந்திர சார் இந்த மாதிரி ஒரு கிரேட் ஒன் நீங்க பாத்தீங்க. எப்படி ஃபீல் பண்ணுங்க when you see such great people? கண்டிப்பா வந்துட்டு இதே சேனல்ல அவர மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து நான் கண்டிப்பா இன்டர்வியூ பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஐடியா எனக்குள்ள வந்திருக்கு. and you get to know him much better. அவரு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. tell me which is Balu Mahindra sir's favorite books? sir தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். Balu Mahindra sir the பிடித்தமான books என்ன இருந்தது? எனக்கு தெரியும். கரெக்ட். ஓகே, என்ன அங்க போயிடுங்க. எனக்கு அவர் சொன்ன ஆன்சர் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லவே இல்லையே. என்ன நீங்க கேக்கல சொன்னாரா? இல்லையே. அதான் மச்சான் ஸ்டாப் இட் யா. நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், ஒரு வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணனும், இன்வால்வ் ஆகணும், தெரிஞ்சுக்கணும். ஹலோ நிறுத்துங்க. சரி, எந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அவர் பிடிச்ச புக் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் மேடம். ஓ மேடம் சொல்லுங்க என்ன. பாலு மகேந்திர சார் the favorite books வந்து அவரே சொல்வார். ஆக்சுவலி நான் அந்த ஷோ பாக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ என்ன புக் அத முதல்ல சொல்லுங்க. வந்தது பாட்டி என்ன சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன புக் பேர் அத முதல்ல சொல்லுங்க. மிஸ் பண்ணிட்டேங்க நானு. மிஸ் இந்தியா. நீங்க தெரியல, உங்களுக்கும் புக் நேம் தெரியல. அப்புறம் என்ன இதுக்கு அவ்வளோ இன்வால்வ் ஆயிட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. இது ஃப்ரீயா விட்டுலாமா? ஃப்ரீ. சரி ஷோ பார்க்கனா ஃப்ரீ தான். ஆனாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய நாலேஜ் பேஸ் ஷோஸ், இன்டெலெக்ட் ஷோஸ். ஏன் திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆவறீங்க? என்ன பிரச்சனை? ஏதோ சொல்ல வராரா? சரி ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல வியூவர்ஸ்லாம் பாப்பாங்க என்ன பண்ணாம இவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு. ஓகே நான் தமிழ்ல பேசுறேங்க. அதனால ப்ராசஸ் இல்ல, வேலை பண்ணி நான் சொல்லணும். சரி இப்போ வேலை பண்ணி சொல்லுங்க. சோ இந்த மாதிரி ஷோஸ் நம்ம பாத்து உஷா நம்ம இந்த மாதிரி நாலேஜ் பேஸ் ஷோஸ், இன்டெலெக்ட் ஷோஸ் பத்தி பேசும்போது நம்ம நிறைய பர்சனாலிட்டிஸ் மட்டும் ஸ்டுடியோக்கு கூப்பிட்டுட்டு இவரு மட்டும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நிறைய ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அவெஞ்சர் என்ன சொல்ல எப்படி சொல்லுவீங்க? லிரிசிஸ்ட். எஸ் வைரமுத்து சார் பத்தி பேசுறோம் நம்ம. கவிஞர். எஸ் நம்ம சூப்பர் ஹீரோ அவெஞ்சர் மாதிரி அவர் கூட ஒரு கவிஞரா. இல்லங்க ஆனா தெரியுமா இது வந்து ஒரு திவாலி ஸ்பெஷல். கண்டிப்பா. ஆனா தெரியுமா? ஆனா நம்ம என்ன அம்மா மாதிரி சொல்றாங்க தெரியுமா? சொல்ல திருப்பி தமிழ்ல விட்டு நம்ம மனசுல பேசுறோம். ரெண்டு சின்ன பசங்களை வச்சு நான் எப்படா இந்த நியூ இயர் கொண்டாட போறேன் நானு. முடியல பாத்தீங்களா? ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரோம் நம்ம. இப்போ கவிஞர் வைரமுத்து சார் கூட நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணி நல்லா டெடிகேட் பண்ணி ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப டிட்பிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அந்த ஷோல. நான் கண்டிப்பா உங்களை அந்த ஷோ காமிக்கணும். இட்ஸ் a very special show. டெஃபினட்டா நான் இந்த ஷோ பாத்திருக்கேன். தீபாவளி ஸ்பெஷலா இருந்தது. and என்ன ஸ்பெஷல் இருக்கு வந்து வைரமுத்து சார் வந்து எப்பவுமே ரொம்ப ரேரா பேசுவாங்க. நிறைய ஏதுவார் ஆனா பேசி வந்து ரொம்ப ரேரா பண்ணுவாங்க, எழுதுவார். and இந்த வாட்டி வந்து he has spoken his heart out. என்ன அவருக்கு பிடிச்சமான விஷயம் இருக்கு, பர்சனல் விஷயம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஷோ வந்து தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. என்ஜாய் திஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஃபுல்லா தமிழ்ல பேசிருக்கீங்க. இதுக்காக வியூவர்ஸ் பார்த்தே ஆகணும். நீங்க கிளாப் பண்ணுங்க. கிளாப் எவ்வளவு மெலோடியஸ் இருக்கு பாருங்க. சரி ஓகே, என்ஜாய் திஸ் கவிஞர் on your screens. டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நாம ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்க போறோம். பாடல்கள் என்றாலே, கவிதைகள் என்றாலே தமிழர்களுக்கு இவருடைய பெயர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். பல்லாயிரக்கணக்கான தமிழ் பாடல்களை எழுதி அதன் மூலமா ரசிகர்களின் மனதினை பரவசப்படுத்திய, அதுக்காக 6 தேசிய விருதினை பெற்று பத்மஸ்ரீ மற்றும் கலைமாமணி விருதினையும் பெற்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரை சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் தான். உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உங்களுக்கு கவிதை எழுதுவதில் அல்லது பாடல்கள் எழுதுவது, இதில் எது அதிக ஆத்ம திருப்தி தருகிறது?
எதில் நான் அதிகமாக இருக்கிறேனோ அதுதான் திருப்தி. கவிதை எழுதுகிற போது முழுக்க முழுக்க சொந்த உணர்ச்சி. நான் பட்டது, நான் உற்றது, என்னை தீண்டியது, என்னை சிலிர்க்க வைத்தது, என்னை அழ வைத்தது என்ற சொந்த உணர்ச்சியின் அடிப்படையில் கவிதை எழுதுகிறது. பாட்டு என்பது இன்னொருவரின் உணர்ச்சி, இன்னொரு பாத்திரத்தின் உணர்ச்சி. அந்த பாத்திரத்தின் உணர்ச்சியும் என் உணர்ச்சியாக இருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் கவிதை என்பது முழுக்க முழுக்க என் குழந்தை, பாட்டு என்பது தத்தெடுத்த பிள்ளை. இரண்டுக்கும் நான் ஒரே மாதிரி தான் உணவு வழங்குகிறேன். இன்னும் இது தொடராதா, முடிந்து விட்டதே என்று எண்ணிய பருவம் கல்லூரி பருவமா, பள்ளி பருவமா? நல்ல கேள்வி. பள்ளி பருவம்தான். என் கனவுகளில் வருவது பள்ளி பருவம்தான். நான் இழந்து விட்ட பருவம் என்று துக்கப்படுவது பள்ளி பருவம்தான். பள்ளி பருவத்தில் தான் மனது முழுக்க முழுக்க ஆச்சரிய வசத்தில் இருந்தது. எதை பார்த்தாலும் ஆச்சரியம். வானத்தை பார்த்தால் ஆச்சரியம், மலர்களை பார்த்தால் ஆச்சரியம், உலகத்தை பார்த்தால் ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆச்சரியம். ஒவ்வொரு சூரியோதயமும் ஒவ்வொரு சந்திரோதயமும் ஆச்சரியம். மனசு அறிவை தேடி அலைந்த பருவம் பள்ளி பருவம். மனது கலைக்காக ஏங்கிய பருவம் பள்ளி பருவம். எழுதப்படாத வெள்ளை தாளாக இருந்த பருவம் பள்ளி பருவம். எதன் மீதும் ஆர்வம் கொப்பளித்த பருவம் பள்ளி பருவம். இன்னும் சொல்ல போனால் அறிவு கொஞ்சம் வந்த பிறகு மனிதன் வாழ்க்கையை விட்டு அந்நியப்பட்டு விடுகிறான். உணர்ச்சி இருக்கிற போதுதான் வாழ்க்கையோடு மனிதன் ஒட்டி உறவாடுகிறான். பள்ளி பருவம் அறிவை விட உணர்ச்சி தூக்கலாக இருந்த பருவம். அறிவு வந்தவுடன் உலகமே அந்நியமாகி விடுகிறது. அந்த பள்ளி பருவம் தான் நான் வாழ்க்கையில் இழந்து போன பருவம் என்று நினைக்கிற பருவம், மீண்டும் வராதா என்று ஏங்குகிற பருவம். என் தோழர்கள், அந்த பள்ளி மைதானம், என் ஆசிரியர்கள், தலைக்கு மேலே பறந்த பறவைகள், சின்ன சின்ன பேச்சு போட்டிகளில் வென்ற அந்த சிலிர்ப்புகள், அப்புறம் முதல் மதிப்பெண் வாங்குகிற போது இருந்த ஒரு புலகாங்கிதம், கம்பீரம், ஒரு புதிய நூலை படிக்கிற போது ஏற்படுகிற பரவசம், ஆஹா கற்றுக்கொண்டு விட்டோம் என்ற பெருமை எல்லாம் இருந்தது பள்ளி பருவம்தான். பள்ளி பருவத்தில் தான் மனது பூரணமாக விழித்திருக்கிறது. ஆகவே இளம் தோழர்களுக்கு, தோழியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிற விஷயம் ஒன்று உண்டு. நீங்கள் பள்ளி பருவத்தில் அதிகமாக விழித்திருங்கள். பள்ளி பருவத்தில் உங்கள் வாழ்க்கை எது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாதை எது என்பது பள்ளி பருவத்தில் முடிவாகிவிட வேண்டும். பிறகுதான் நீங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும். பாதை எது என்று தேர்ந்தெடுக்கிற பருவம் பள்ளி பருவம். மனதில் கனவுகள் வளர்கிற பருவம் பள்ளி பருவம். லட்சியங்கள் உருவாகிற பருவம் பள்ளி பருவம். ஒரு வரைபடம் போடுகிறோம் அல்லவா, அந்த வரைபடம் பள்ளி பருவம். வாழ்க்கை என்பது கட்டடம். கட்டடம் உருவாவதற்கு இந்த வரைபடம் தான் மூலம். எனவே பள்ளி பருவத்தை தயவு செய்து யாரும் பயன்படுத்தாமல் விட்டுவிடாதீர்கள். உங்கள் கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சொந்தங்களையும் நண்பர்களையும் நம்ம வீட்டு ஹால்ல சந்திக்கிறதை விட ஃபேஸ்புக் வால்ல சந்திக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதன் காரணம் என்ன? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள். தொழில்நுட்பம் வாழ்க்கையை உடைத்து போட்டு விட்டது. இந்த தொழில்நுட்பம் என்பது ஆண் பெண் உறவை கூட துண்டித்து விட்டது. இந்த தொழில்நுட்பம் கூட்டு குடும்ப உறவுகளை உடைத்து போட்டு விட்டது. கணவன் மனைவியோடு நேரில் பேசுவதை விட தொலைபேசியில் பேசுவதுதான் எளிதாக இருக்கிறது. நான் இந்த இன்டர்நெட் யுகம் வந்த பொழுது ஒரு கவிதை எழுதினேன். இந்த வலைத்தளம், இந்த இணையதளங்கள் வந்த பிறகு மனிதன் தொழில்நுட்பத்தில் தூரமும் நேரமும் சுருக்கப்பட்ட பிறகு ஒன்று நிகழ்ந்தது. அண்டங்கள் பக்கத்தில் வந்து விட்டன, அண்டை வீடு தூரமாகிவிட்டது. இது தொழில்நுட்பம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்ல வேண்டும். தொழில்நுட்பத்தால் நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்று சொன்னால் நன்மைகள் தான் அதிகம். ஆனால் மனித குலம் தீமையை நோக்கித்தான் போய்க் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே கணவன் மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, உறவுகள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் வளர்கிற வரைக்கும் பெற்றோர்கள் தொட்டு பேசுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை தொட்டு பேசுங்கள். உறவுகள் வந்தால் கை கொடுங்கள். கண்ணோடு கண் பார்த்து பேசுங்கள். 2 பேர் சந்தித்துக் கொள்கிற போது கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுகிற அந்த உணர்ச்சி தான் உன்னதமானது. கை கொடுக்கிற போது பரவுகிற அந்த உள்ளங்கை வெப்பம்தான் உன்னதமானது. என்னதான் நீங்கள் வதன புத்தகத்தில் அடுத்த கண்டத்தோடு தொடர்பு கொண்டாலும்
அடுத்த மனிதர்களோடு தொடர்பு கொள்கிற சுகம் அதில் வராது. எனவே மனிதர்கள் தொழில்நுட்பத்தை தகவலுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கைக்காக மனிதர்களுமே சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எத்தனையோ உணர்ச்சிகரமான பாடல்களை நீங்க எழுதியிருக்கீங்க, ஆனா நீங்க எழுதும் பொழுதே அழுத பாடல் ஊருக்கே தெரியுமே, காதல் ஓவியம். காதல் ஓவியத்தின் கடைசி பாட்டு சங்கீத ஜாதி முல்லை என்கிற பாட்டு. விழி பழுதான போது ஒருத்தியை காதலிக்கிறார். விழி பழுதாகி இருக்கிற போதே அவள் பிரிந்து விடுகிறாள். விழி வந்த பிறகு அவன் ஓரிடத்தில் அவளை சந்திக்கிறான். அவள்தான் தன் காதலி என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டு விடுகிறான். அந்த இறுதி கட்டத்தில் வருகிற பாட்டு நீதான் என் காதலியாக இருந்தால் எழுந்து வா என்கிற பாட்டு. அந்த பாட்டு இரவு 1 மணிக்கு எழுதத் தொடங்கினேன். அதிகாலை 5 மணிக்கு அந்த பாடல் முடிந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு தொடங்கிய பாட்டு 5 மணிக்கு முடிந்தது. எந்த பாட்டு எழுதுகிற போது நான் தொலைந்து போகிறேனோ அது நல்ல பாட்டு. எப்போது பேசுகிற போது நான் என்னை மறக்கிறேனோ அது நல்ல பேச்சு. யாரோடு பழகுகிற போது என் நாமம் தொலைந்து போகிறதோ, நான் யார் என்று மறந்து போகிறேனோ அது நல்ல நட்பு. மறத்தல் அதுதான் கலை, மறத்தல் அதுதான் உணர்ச்சி, மறத்தல் அதுதான் நட்பு. நான் யார் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் அதில் நான் தான் தூக்கலாக இருப்பேன். கலை, அன்பு தூக்கலாக இருக்காது. அந்த பாடல் எழுதுகிற போது மொழிக்கும் எனக்கும் மட்டும்தான் நட்பு இருந்ததே தவிர நான் யார், நான் எந்த பாட்டு எழுதுகிறேன் என்பதெல்லாம் மறந்து போய்விட்டது. அதிகாலை எழுதிய தாள்களை பார்க்கிற போது அதில் எழுத்துக்கள் சில அழிந்திருந்தன. அழிந்த காரணம் பக்கத்தில் இருந்த தேநீர் கோப்பையிலிருந்து சொட்டுகள் விழுந்தனவா என்று யோசித்து பார்த்தால் இல்லை. அது தண்ணீர் சொட்டு விழுந்த தடம் அல்ல, என் கண்ணீர் சொட்டு விழுந்த தடம் என்பதை அதிகாலையில் பார்த்தேன். அந்த உணர்ச்சி தான் பாடிய எஸ்பிபியும் அழுது கொண்டே வந்தார். படம் பார்த்தவர்களும் அழுதார்கள். படம் வெற்றி பெறவில்லை, வாங்கிய விநியோகஸ்தர்கள் கடைசியில் அழுதார்கள். இதுதான் உண்மை. ஆனாலும் கூட அந்த பாட்டை இப்போது கேட்கும் போது கூட நான் அப்போது அடைந்த அதே உணர்ச்சியை மீண்டும் அடைகிறேன். உஷா, இப்போ நீங்க கடைசியா லெஜெண்டரி லிரிசிஸ்ட் வைரமுத்து சார் பாத்தீங்க, என்ன நினைச்சீங்க அந்த ஷோ பத்தி? சூப்பர்பா இருந்தது. யா, கண்டிப்பா அந்த எவ்வளவு அழகா வந்து அழகா பேசினாரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சாஃப்டா பொறுமையா அழகா பேசினாரு. Definitely, definitely. தீபாவளியில வந்து அவரு பாம்லாம் அடிச்சாரு அவரு. ஆமா, அதுதான் வந்து சிவாஜி வந்து லைட் சொல்வாங்க. ஹிஸ் நாலேஜ் வந்து நிச்சயமா ஒரு பெரிய லைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, அதே ஒரு நோட்ல சொல்லுங்க. நம்ம அவ்வளோ பேசுறோம், அவ்வளோ பாக்குறோம், இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? நிறைய டைம் இருக்கு. நிறைய ஆமா, time நியூ இயர் ஆவறதுக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகுமா? அது ஓகே, ரொம்ப டைம் இருந்தாக்க எனக்கு வந்து ஒன்லி 30 நிமிஷம் வேணும். ஏன் வேணும்? 30 மினிட்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் உங்களுக்கு தெரியாது. 30 மினிட்ஸ். இந்த பையன் ரொம்ப கேடி. அந்த 30 மினிட்ஸ்ல கேம் விளையாடுறோம், நம்ம காமிக்க போறோம். இங்க இல்ல, அடுத்த செட்டுக்கு போலாமா? இந்த ஷோ வந்து நம்ம 30 மினிட்ஸ் வித் us இருக்கு. நம்ம எல்லா செலிபிரிட்டிஸ் பேசுறோம் and we'll know about all their personal lives. இது ஷோ வந்து மிஸ் பண்ண கூடாது, including you. தயவு செய்து ஷோ பாருங்க. என்னடா நீ சொல்ற? Okay, 30 minutes with us on the set.